ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், புது வீட்டுக்காக சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சுருந்த பக்கெட் லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இது தான். நான் பார்த்திங்கன்னா அமேசானில் ஆர்டர் போட்டிருந்தேன். என்னென்னா அகாராவோட நம்ம ஹேண்ட் கிளீனர் அப்படின்னு சொல்லிட்டு வேக்யூம் கிளீனர், ஹேண்ட் வேக்யூம் கிளீனர், இது பேர் அகாராவோட பிராண்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் போட்டு 1 வீக்லேயே வந்துருச்சு. ஸோ அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். அன்பாக்சிங் மட்டும் இல்லை, இதோட ரிவ்யூ, ஹானஸ்ட் ரிவ்யூவும் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எந்த பொருள் நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்க மறக்காதீங்க அதோட அன்பாக்சிங்கை. ஏன்னா ஏற்கனவே நிறைய பேத்துக்கு தெரியும், நம்ம ஆர்டர் பண்ணது ஒன்றா இருக்கும், அவங்க அனுப்பிச்சி விட்டது ஒன்றா இருக்கும். ஸோ நம்மளோட சேஃப்காக, நம்மளோட எவிடன்ஸ்க்காக நம்ம வீடியோ எடுத்துக்கிறது நல்லது. இந்த பேக்கேஜிங் பார்த்திங்கன்னா நல்லாவே பேக் பண்ணி நீட் அண்ட் சேஃபாக தான் வந்திருந்தது. ஸோ அதோட பில் எல்லாமே இருந்தது. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு மெயினாக பார்த்திங்கன்னா இந்த வேக்யூம் கிளீனர் எதுக்கு நான் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் அந்த ஜன்னல் இடுக்கலெல்லாம் பார்த்திங்கன்னா அப்பப்போ நிறைய டஸ்ட்டு சேர்ந்துருது. பெட்டு, சோபா கார்னர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இடுக்கலெல்லாம் நிறைய குப்பை சேர்ந்ததுன்னா நம்மளால் அதை க்ளீன் பண்ண முடியாது. கை வச்சோ மற்ற வச்சு க்ளீன் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் நான் இதை நிறைய செக் பண்ணி பார்த்தேன், நிறைய ரிவ்யூ பார்த்தேன். ஸோ எல்லாருமே இந்த பிராண்ட் நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. அதனால தான் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 1650 ரூபா. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பேக்கேஜிங்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் லென்த்தாக ஒரு ஓஸ் இருந்தது. அப்புறம் இதோட டெமோ பேப்பர் இருந்தது. நான் ஆல்ரெடி யூடியூப்பில் நிறையா வீடியோஸ் பார்த்ததுனால எனக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியும். ஸோ அதனால் அது தேவை கிடையாது. அண்ட் இதோட ஓஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பெரிய லென்த்தான ஓஸாக தான் இருந்தது. அந்த மிஷினோடது இந்த சில டூல்ஸ் எல்லாம் இருந்தது. அதெல்லாமே எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். இந்த மிஷினை ஹேண்டில் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை, ஈஸியானது தான். ஸோ ஒரு 2 டூல் 3 டூல் தான் இருக்கும், அதை வச்சு நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். இதோட வயர் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக கொடுத்துருந்தாங்க. இதோட மிஷினோட ஓஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருந்துச்சு. ஸோ நம்ம லாங் டிஸ்டன்ஸ் கூட வச்சு நம்ம மிஷின் போடுற மாதிரி இருந்தது. வெயிட் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கைப்பிடிச்சு யூஸ் பண்ணுற வெயிட் தான் இருந்தது. ஸோ இதோட வாட்ஸ் 800 வாட்ஸ் அப்படின்றதுனால கொஞ்சம் சவுண்டு பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்தது, அவ்வளோதான். இந்த ரெட் பட்டனை இழுத்து பிடிச்சா இந்த பாக்ஸ் தனியாக கலண்டுட்டு வருது. ஸோ இதுக்குள்ளே ஒரு வடிகட்டி ஃபில்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் தான் இந்த குப்பை டஸ்ட் எல்லாமே ஸ்டோர் ஆகுறதுக்காக. ஸோ மொத்தமாக இவ்வளோ பொருட்கள் தான் இருந்தது. அந்த வாக்யூம் கிளீனர் 1, அதுக்கப்புறம் இந்த ஓஸ் 1, அப்புறம் அந்த டூல்ஸ் 3. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சே காமிச்சிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மிஷின் கூட ஒரு சின்னதாக ஒரு டூல் கொடுத்துருக்காங்க பிளாக் கலரில். அதை அட்டாச் பண்ணிட்டு தான் மற்ற டூல்ஸ் எல்லாம் இது கூட ஜாயின் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இந்த டூலை ஜாயின் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த லென்த்தான டூல் இது நம்ம சோபா கார்னர் சைடு அந்த கேப்லலாம் இருக்கிற மண் டஸ்ட் எல்லாம் இழுத்துட்டு வந்துடும். ஸோ இதுதான் அந்த டூல்ஸு. நெக்ஸ்ட்டு இந்த ப்ரஷ் டைப் டூலு. இந்த டூல் பார்த்திங்கன்னா நம்ம சோபா எல்லாமே சென்டர் பார்ட்டு, சைடு பார்ட்டு, பின்னாடி இந்த மாதிரி அண்ட் பெட்டு இந்த மாதிரி எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம். டிவி ஸ்டாண்டு நம்ம ஷோகேஸ் வச்சுருந்தோன்னா கை எட்டாத தூரம் அப்படிலாம் போட்டிங்கன்னா இந்த டூல் உங்களுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த ஓஸு. இந்த ஓஸ் நம்மளுக்கு மெயினாக ரொம்ப தேவைப்படும். ஜன்னல் இடுக்கில் அந்த கார்னர் கண்ணாடி ஸ்லைடு பண்ணிவிட்டு அந்த சைடில் இருக்கிற கேப்ஸ் எல்லாமே இது நீட்டாக இழுத்து கொடுத்துருது. ஸோ இந்த மிஷின்ஸ் வச்சு இப்போ நம்ம எப்படி சுத்தம் பண்ணலாம் அப்படின்ற வீடியோவும் நான் காமிச்சிருக்கேன், வாங்க பார்க்கலாம். இந்த மிஷினோட சவுண்டு மட்டும் கேளுங்க. செம்ம சவுண்டாக இருந்துச்சுல்ல. ஸோ அந்த மிஷின் நல்லாவே ஒர்க் ஆச்சு. அண்ட் என்ன ஒன்றுனா அதிகமாக கொஞ்சம் ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே நம்ம அந்த மிஷினை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த சந்துக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் போகல, அதனால் ஓஸ் மாற்றிட்டோம். ஸோ இந்த ஓஸ் வச்சு நம்ம அந்த குப்பையெல்லாம் டஸ்ட்டெல்லாம் எடுக்கும்போது ரொம்ப நல்லா க்ளீனாகவே இழுத்து கொடுத்துச்சு. அப்புறம் இந்த கண்ணாடி ஸ்லைடோட அந்த இடுக்கலில் பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட்டு சேர்ந்துருக்கும். நம்ம அதை எப்படி தான் க்ளீன் பண்ணாலும் க்ளீன் பண்ண முடியாது. ஸோ இந்த மிஷின் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தது. அதோட்டும் இல்லாமல் புது வீடு அப்படின்றதுனால அந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா அதிகமான மண் சேர்ந்துருந்தது. ஸோ அதை எல்லாமே ஒரு சின்ன ஒரு இது கூட இல்லாமல் அவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணிருச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு இதை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சொன்ன மாதிரி அந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாக்ஸ் வெளியே வந்துடும். இந்த ஃபில்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய டஸ்ட்டு, குப்பை, மண் எல்லாமே விழுந்திருந்தது. எவ்வளோ மண் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இது எல்லாமே இந்த ஜன்னலில் மட்டும் இருந்தது, இந்த ஒரு ஜன்னலில் மட்டும் இருந்தது. ஸோ இந்த மாதிரி எல்லா ஜன்னலுமே க்ளீன் பண்ணிவிட்டு பெட்டு, சோபா எல்லாமே க்ளீன் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு 1 மந்த்துக்கு இந்த மாதிரி ஒரு டைம் பண்ணோம்னா ரொம்ப நல்லாவே
நல்லாவே மெயின்டைன் பண்ணலாம் வீட்டை. இந்த கிளிப்பிங்ஸில் வந்து நல்லா தெரியும் அந்த மிஷின் வந்து அந்த டஸ்ட்டை எவ்வளோ அழகாக அப்சர்வ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இன்னொரு ஜன்னல், அந்த ஸ்லைடு கண்ணாடியை வந்து ஸ்லைடு பண்ணி விட்டு அந்த சென்டரில் இருக்கிற கேப்பில் இருக்கிற மண் குப்பை தான் இது. எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணுது பாருங்கள். ஜன்னலெல்லாம் க்ளீன் பண்ணதுமே மிஷின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டே வந்து பெட்டு மற்றதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இது நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட் வந்து அந்த டூலை ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ப்ரஷ்ஷை வந்து அதுக்கு மேலே ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஸோ நம்ம வந்து பெட்டை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் சோபாவோட சென்டர் பார்ட் இதுகளை க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த ப்ரஷ் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான இருக்கும். புது வீட்டுக்கு வந்துட்டு இந்த பெட்டு பார்த்தீங்கன்னா புது பெட்டு, இதில் என்ன அவ்வளோக்கா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் க்ளீன் பண்ணேன். க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அந்த பாக்ஸ்குள்ளே அந்த டஸ்ட்டெல்லாம் கலெக்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தா எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ இருந்ததா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அவ்வளோ நல்லா வந்து மைன்யூட்டாக சின்ன சின்ன குப்பை டஸ்ட்டை கூட வந்து குப்பைங்கன்னு சொல்ல முடியாது, டஸ்ட்டை கூட இழுத்துட்டு வந்துடுது. உங்களுக்கு பெட்டில் கிடக்கிற முடி இந்த மாதிரி இருக்கிறது இருந்தால் கூட சின்ன சின்ன முடி கூட, இது பசங்க பெட்டில் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன், சின்ன சின்ன முடி கூட வந்து உள்ளே வந்துருச்சு. இந்த மிஷினை வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்ம ஒரு கையாலே வந்து நம்ம அதை வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப வெயிட்லாம் கிடையாது, லைட் வெயிட் தான். இதோட ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயந்தான். ஒன்று வந்து சீக்கிரத்தில் வந்து ஹீட் ஆகிடுது, இன்னொன்று வந்து சவுண்டு. இது மட்டும் இல்லைன்னா பார்த்திங்கன்னா 100 out of 100னே சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துருது. அதுவும் 1650 ரூபாய்க்கு ஒர்த்தபிளான ஒரு ப்ராடக்ட்டு. நான் சொன்ன மாதிரி புது பெட்டு தானே, இதில் என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் க்ளீன் பண்ணேன். சரி ஒரு டைம் க்ளீன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டஸ்ட்டு, அந்த ஒரு சின்ன ஒரு தூசி மாதிரி துணி மாதிரி அதிகமாக இருந்தது. பெட்டை எப்பயுமே மேலாக சும்மா தட்டிட்டு அப்படியே மேலே வந்து பெட் ஸ்ப்ரெட் விரிச்சு விட்றது தான் வழக்கம். ஸோ என்ன இருக்க போது நம்ம தூசியை தட்டிட்டோன்னா முடிஞ்சுது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். இந்த பெட் வாங்கி இப்போ கிட்டத்தட்ட 1 month கிட்ட தான் இருக்கும். ஆனால் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா புது பெட்டு அவ்வளோ வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ அந்த மிஷின் நான் சொன்ன மாதிரி ரெண்டு விஷயத்தில் தான் கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். ஒன்று சவுண்டு, இன்னொன்று வந்து அதிக நேரம் நம்ம யூஸ் பண்ணும்போது ஹீட் ஆகிடுது. அதிக நேரம் கூட இல்லை, ஒரு 5 minutes 10 minutesக்குள்ளே ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது க்ளீன் பண்ணுறது ஈஸி தான். அந்த டஸ்ட் எல்லாமே எடுத்துகிட்டு அந்த வந்து ஃபில்டரில் இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து நம்ம டஸ்ட்பினில் கொட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சிடலாம். எல்லா டூல்ஸையுமே பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி வெயிலில் வச்சுட்டு நம்ம காஞ்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். மிஷினை மட்டும் லைட்டாக தொடச்சி மட்டும் வச்சுக்கலாம். மற்ற டூல்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தண்ணியில் நல்லா அலசிட்டு வெயிலில் காய வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரியான வீடியோவுக்கு நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.